என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தை துவங்கி இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த உன்னதமான தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். எவ்வளவோ மேடு பள்ளங்களை கடந்து வந்தீர்கள், எவ்வளவோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள், எவ்வளவோ மன உளைச்சல், மன உடைவு, சந்தோஷத்தின் நேரங்களை கடந்து வந்தீர்கள், எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொண்டீர்கள், எவ்வளவோ கிருபைகளை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டீர்கள். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்து நம்மை கிருபையாய் நடத்தினார். அந்த தேவனுக்கு இந்த கடைசி மாதத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மை நடத்துவது போலவே இந்த மாதத்திலும் விசேஷமான வார்த்தைகளை கொடுத்து நடத்த விருப்பமுடையவராய் இருக்கிறார். இந்த மாதம் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற மாதம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு என்ன பேச போகிறார்? ஆவலோடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நானும் கூட தேவனிடத்தில் அப்படித்தான் காத்திருந்து ஆசையாய் அவர் தருகிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு வேத வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசனம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அற்புதமான ஒரு வேத வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று இந்த வசனத்தின் முன்பகுதியை வாசித்து பார்த்தால் அங்கேயும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவரா இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். இந்த வார்த்தையானது கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போன பொழுது 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். அந்த 70 ஆண்டு முடிவிலே ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த விடுதலை எப்படி வரும், யார் மூலமாய் வரும் என்று கூட தேவன் எழுதி வைத்திருந்தார். அந்த சிறையிருப்பை முடித்து விடுதலையை கொடுக்க போகிற அந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் சொன்ன வார்த்தை தான் இது. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சி என்றால் வேகமாய் பறந்து வருகிற ஒரு பறவை என்பது பொருள். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்கிற மாதம். கர்த்தர் உங்களுக்கென்று திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிற மாதம். இதை நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். இதை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதனை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறாராம். உங்களில் அநேகருக்கு சகாயம், இரக்கம், தயவு எல்லாவற்றையும் தேவன் தந்திருந்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கென்று உதவி செய்கிற கரத்தை, உதவி செய்கிற உராய்ஞ்சுகிற பட்சியை, தீவிரமாய் பறந்து வருகிற ஒரு உதவியை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அதை சொன்னார், செய்து முடித்தார், அதை திட்டம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார். கோரேசை எழுப்பினார், ஜனங்களை விடுதலை செய்தார். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். இந்த வசனத்தில் அதை என்ற வார்த்தை 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணின அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். நீங்கள் என்னோடு கூட இணைந்து என் தேவன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார், என் தேவன் திட்டம் பண்ணினதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று சந்தோஷமாய் நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய முடியும். ஒரு ராஜாவை எழுப்பி அன்றைக்கு ஆண்டவர் தான் சொன்னதை நிறைவேற்றினார். அதே போல ஒரு ராஜாவுக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். அந்த ஜனங்கள் ஆண்டுகள் கணக்காய் காத்திருந்தார்கள். இவர் வருவார், இவர் வந்து நம்மை ரட்சிப்பார், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லி அந்த ராஜாவுக்காக ஜனங்களெல்லாம் காத்திருந்தார்கள். கோரேஸ் ராஜா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை
பாபிலோனிலிருந்து விடுதலை செய்தாரோ, அதே போல ஒரு ராஜா தன் ஜனங்கள் எல்லாரையும் விடுதலை செய்யும்படிக்கு பூமியிலே வந்து பிறந்தார். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார், வந்து நம்மை ரட்சிப்பார், அவர் வருவார், நம்மை விடுவிப்பார் என்று ஜனங்கள் ஆண்டுகள் கணக்காய் காத்திருந்தார்கள். நீங்களும் கூட என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார் என்று ஆண்டுகள் கணக்காய் காத்திருந்தீர்களே. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இயேசு ராஜா அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணினதை, திட்டம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இரட்சகர் இயேசு பிறந்த அந்த பிறப்பின் போது நடந்த ஒரு 4 நிகழ்வுகளில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 4 நபர்களில் நீங்கள் ஒரு நபராக இருக்கலாம். இந்த 4 மக்களுடைய தேவையில் உங்கள் தேவை கூட ஒன்றாக இருக்கலாம். நிச்சயமாய் இயேசு பிறந்த பொழுது யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் சொன்னதை நிறைவேற்றினாரோ, அதே போல இயேசு பிறந்ததை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிச்சயமாய் தேவன் செய்து முடிப்பார். முதலாவதாக சகரியாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அற்புதமான ஒரு வேத வார்த்தை. சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் வாழ்ந்தார்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு குமாரனுக்காகவும் எதிர்பார்த்திருந்தார்கள், தேவகுமாரனுக்காகவும் எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், தேவகுமாரன் வந்தால்தான் தங்களை விடுதலை செய்ய முடியும் என்று. அவர்களுக்கு தெரியும், தங்கள் கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால்தான் தங்கள் நிந்தை நீங்க முடியும் என்று. சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யும்படி தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறார். அவர் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும்படி அங்கே ஒரு தூதன் அவருக்கு தரிசனமாகிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன் என்று சொன்னாரே, அதே போல நற்செய்தி கொண்டு வருகிற ஒரு தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொன்னார்? சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் சகரியாவுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியா. நெடுநாட்களாய் காத்திருக்கிறாய், உன் மனைவியும் காத்திருக்கிறாள். நிந்தையின் மத்தியில் வாழுகிறீர்கள். உங்களுடைய நிந்தை நீங்கும்படி உன் மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி அந்த தேவதூதன் நற்செய்தி சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிறைவேறியதா? நிறைவேறியது. சகரியா எலிசபெத்தின் கர்ப்பத்திலே யோவான் ஸ்நானன் அற்புதமாய் உருவாகிறார். அற்புதமான ஒரு குழந்தையாய் இந்த உலகத்திலே பிறக்கிறார். காத்திருந்தார்களே, இவர்களுடைய காத்திருப்பு வீணாய் போயிட்டா? நிச்சயமாய் இல்லை. நெடுநாட்களாய் காத்திருந்தார்கள். கர்த்தர் சொன்னார் என்று காத்திருந்தார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்று காத்திருந்தார்கள். கர்த்தர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று காத்திருந்தார்கள். ஒரு பிள்ளையை மாத்திரம் கொடுக்கவில்லை, அந்த பிள்ளை மேசியாவுக்கு முன்னோடியாய் இருப்பான் என்ற ஒரு நற்செய்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, பல ஆண்டுகளாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் அல்லவா? சொன்னார், செய்யவில்லையே. திட்டம் பண்ணினேன் என்று சொன்னார், நிறைவேறவில்லையே என்று காத்திருக்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் அந்த நன்மையை தாமதமாய் கொடுப்பதற்கு கூட ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதில் என்னுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறப் போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் உலகத்தில் பிறந்த பொழுது சகரியா எலிசபெத்தின் நிந்தை நீங்கியது. அதே யோவான் ஸ்நானன் இரட்சகர் இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாய் மாறினார். உங்கள் வாழ்விலும் அந்த தாமதமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நன்மை தேவ ராஜ்யத்திற்கு பயனுள்ள ஒரு நன்மையாயிருக்கும். ஒருவேளை ஒரு குமாரன் ஒரு குமாரத்திக்காய் நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரை சொன்னதை செய்யும் என்று காத்திருந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த குமாரன், அந்த குமாரத்தி, அல்லது அந்த ஆசீர்வாதம், அந்த வாய்ப்பு, அந்த நன்மை, அந்த திறந்த வாசல் உங்களுக்கு மட்டுமல்ல, அது தேவ ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். சகரியாவிற்கு சொன்னார், சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். இரண்டாவதாக சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்துக்கும் தேவன் சொன்னதை செய்தார். சகரியா இன்னொரு மனைவி திருமணம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாம், அதுவல்ல தேவ திட்டம். அவர்களுடைய கர்ப்பத்தின் பிறப்பை அவர்கள் கைகளில் ஏந்தும்படி ஆண்டவர் திட்டம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார்.
கர்த்தர் சொன்னார், உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. இந்த எலிசபெத்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை என்றால் அது நிந்தையாக கருதப்பட்டது. எலிசபெத்தும் சகரியாவும் கூட நிந்தையின் மத்தியில் வாழ்ந்திருந்தார்கள். நீ ஒரு ஆசாரியன், உனக்கு ஏன் பிள்ளை இல்லை? நீ ஏதோ தவறு செய்திருக்கலாம், உனக்கு ஏதோ பரம்பரை சாபங்கள் இருக்கலாம் என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லி இருக்கலாம். எலிசபெத்துக்கு அது ஒரு நிந்தை. சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து தனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று அவள் எத்தனையோ நாள் ஏங்கி இருந்திருப்பாள். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரனே, என் வாலிப பிள்ளைகளே, பிறருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆசீர்வாதங்களை பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கவில்லை, எனக்கு ஒரு மேன்மை வரவில்லையே, நான் எப்படி ஆண்டவரை நம்புவது என்று நீங்கள் திகைப்போடு இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிறீர்கள். ஒரு அஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற நீதிமானை தூரதேசத்திலிருந்து வரவழைப்பேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எலிசபெத்தின் வாழ்க்கையிலும் எதை திட்டம் பண்ணினாரோ, எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றினார், செய்து முடித்தார். எலிசபெத்து சொல்லுகிறாள், நெடுநாளாய் காத்திருந்தேன், நிந்தையின் மத்தியில் வாழ்ந்திருந்தேன், நிந்தையோடு கூட நான் நாட்களை கடத்தினேன். என் ஆண்டவர் தீவிரமாய் எனக்கு செவி கொடுத்தார். வார்த்தையை கொடுத்த அடுத்த வருஷத்தில் என் கைகளில் ஒரு குழந்தையை ஏந்தும்படி செய்து ஜனங்களுக்கு மத்தியிலே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படி செய்தார் என்று கர்த்தரை துதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு ராஜா சகரியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், எலிசபெத்தின் நிந்தையும் நீக்கி போட்டார். உங்கள் குடும்பங்களில் நெடுநாளாய் தாமதித்த அந்த நன்மை இந்த மாதம் வரும். அதை சொன்னவர் அதை செய்வார், அதை திட்டம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். எலிசபெத்தை போல நீங்களும் ஒரு நாள் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க கர்த்தர் நாட்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அன்றைக்கு கோரேஸ் என்ற ராஜாவினால் ஜனங்களுக்கு விடுதலை, ஜபங்கள் கேட்கப்பட்டது, நிந்தைகள் மாற்றப்பட்டது. இன்றைக்கு இயேசு என்ற ராஜாவினால் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும், உங்கள் நிந்தை நிச்சயமாக மாறும். மூன்றாவதாக, மற்றொரு பெண்ணின் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26, 27. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். தேவன் உராய்ஞ்சுகிற பட்சியை என்று சொன்னாரே, வேகமாய் பறந்து வருகிற பட்சியை, அன்றைக்கு தேவதூதன் சகரியாவுக்கு தரிசனமானார். அடுத்த 6ஆம் மாதத்தில் தீவிரமாய் மரியாளுக்கு தரிசனமாகிறார். ஒரே வருஷத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியிலே நிச்சயமாய் தேவன் உங்களுக்கும் கிரியை செய்வார். இந்த மரியாளுடைய பெற்றோரை குறித்து யூத பாரம்பரியம், யூத சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்று நான் சற்று ஆராய்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய தகப்பனுடைய பெயர் யோயாக்கிம் என்றும் அவருடைய தாயின் பெயர் ஆனி என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. இந்த 2 பேரும் பக்தி உள்ள தம்பதியராம். பல ஆண்டுகள் ஒரு பிள்ளைக்காய் காத்திருந்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்து பிள்ளை இல்லை என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது மரியாளின் தகப்பன் வனாந்திரத்தில் போய் ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் செய்தாராம். தேவனே, நாங்கள் இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறோம், நீர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை தரவில்லையே, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணி ஒரு குழந்தையை கொடுத்தது போல எனக்கும் ஒரு குழந்தையை நீ தர வேண்டும் என்று பல நாட்கள் கண்ணீரோடு வனாந்திரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தாராம். அவருடைய மனைவி ஆனி, அவர் வீட்டிலிருந்து தன் புருஷன் வராத அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் செய்தாராம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நாங்கள் உங்களுக்கே ஒப்பு கொடுப்போம் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தாராம். இந்த தகப்பன் வனாந்திரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த தாய் கருவுற்று பெற்றெடுத்த பிள்ளைதான் மரியாள் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. இந்த பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் எப்படி அன்னாள் சாமுவேலை பால் மறக்க பண்ணி தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டாளோ, அதே போல மரியாளின் தாய் இந்த மகளை
அப்பால் மறக்க பண்ணி எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கொண்டு விட்டு விட்டாராம். இந்த பிள்ளை கர்த்தருக்குரியவள் என்று. மரியாள் வளர்ந்ததெல்லாம் தேவாலயத்தில் வளர்ந்தார். இப்படி தேவாலயத்தில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாள் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்வார்கள் என்பது பெற்றோரின் விசுவாசம். சாமுவேல் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டார் அல்லவா? தேவன் பேசினது போல மரியாளோடும் தேவன் ஒரு நாள் பேச வேண்டும், இந்த மகள் ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று பெற்றோர் காத்திருந்தார்களாம். காத்திருந்த நாட்களில் மரியாளின் தகப்பன் மரித்து விட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மகளுடைய பொருத்தனையின் காலம் முடிந்த பிறகு அவள் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்படுகிறாள். அந்த நாட்களில் கர்த்தருடைய தூதன் அவரை சந்திக்கிறார். உராய்ஞ்சுகிற பட்சியை கிழக்கிலிருந்து அனுப்பி எப்படி தன் ஜனத்தை விடுவித்தாரோ அதே போல சகரியா எலிசபெத்தை சந்தித்த அதே வருஷத்தில் மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். 6 மாதத்தில் அவளுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? மரியாள், நீ தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவள், தேவனுடைய ஆலயத்தில் விடப்பட்டவள், உன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆகவே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துதலை பெற்றதோடு உன் வயிற்றில் தேவகுமாரன் பிறப்பார் என்ற ஒரு நற்செய்தியையும் மரியாள் பெற்றுக்கொண்டாள். மரியாளின் தாயாகிய ஆனிக்கு மிகுந்த மகிழ்ச்சியாம். என் மகளை தேவன் தொட்டுவிட்டார், நான் தேவனுக்கென்று கொடுத்தேன், அதற்கேற்ற பலனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், சொன்னவர் செய்தார், திட்டம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி விட்டார் என்று அவருடைய தாயும் மரித்து போனார்களாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மரியாளுடைய பெற்றோரின் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை செய்தார், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே சொன்னதை நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். காத்திருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா? நம்பிக்கையை கொடுக்கிறது. பிதா ஆதியாகம புஸ்தகத்திலே வாக்கு பண்ணினார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் மரியாளின் நாட்களில், எலிசபெத்தின் நாட்களில் நிறைவேறியது. சொன்னவர் செய்தார். இரட்சகரின் பிறப்பை நினைவு கூறுகிறோமே, அது எதை சொல்லுகிறது? உனக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், உன் வாழ்விலும் தேவன் திட்டம் பண்ணினதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். 4வதாக, இன்னொருவருக்கு ஆண்டவர் சொன்னதை செய்தார், திட்டம் பண்ணினதை செய்து முடித்தார். அந்த மனுஷனுக்கு பெயர்தான் சிமியோன். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்று வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோனுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணினார்? கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று வாக்கு பண்ணினார். அந்த நாட்கள் வரும்பொழுது ஆவியானவர் துரிதமாய் தூண்டுகிறார். சிமியோன், நீ வேகமாய் இன்றைக்கு ஆலயத்திற்கு போ, உனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு உன் வாழ்வில் நிறைவேற்றுவார், உனக்கு எதை திட்டம் பண்ணினாரோ அதை இன்றைக்கு ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார், வேகமாய் போ என்று உராய்ஞ்சுகிற ஒரு பட்சி போல பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவுகிறார். சிமியோன் தேவாலயத்திற்கு வருகிறார். பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ண அவனுடைய தாயும் தகப்பனும் வந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய், உன் கண்கள் இரட்சண்யத்தை காணும் என்று தேவன் அவருக்கு வாக்கு பண்ணினாரே, அதே இரட்சண்யத்தை கைகளில் ஏந்தி, உமது இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர் என்று சிமியோன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் எதை காணவில்லை, எந்த ரட்சிப்பை காணவில்லை, எந்த இரட்சண்யத்தை என் கண்கள் இன்னும் காணவில்லை என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இரட்சண்யத்தை உங்கள் கண்கள் காணும். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும்
தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உண்டு பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இப்பொழுது நான் சமாதானத்தோட நான் போகிறேன் ஐயா என்று சொல்லி சிமியோன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்ற சில நாட்களிலேயே அவர் பரலோகம் சென்றார் என்று யூத பாரம்பரியம் சொல்கிறது. அந்த நாள் வரைக்கும் அவருடைய ஜீவனை காத்துக்கொண்ட தேவன் அந்த ரட்சண்யத்தை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி வாக்கு பண்ணி அந்த ரட்சண்யத்தை கண்ட பிறகே சிமியோன் மரிக்கும்படி அனுக்கிரகம் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். எதை காணும்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை காணும்படி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ரட்சண்யத்தை உங்கள் கண்கள் காணும். நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. நான் எதற்காய் காத்திருந்தேனோ, எதற்காய் வேண்டிக் கொண்டிருந்தேனோ, எதற்காய் ஜெபித்தேனோ, அதை சொன்னீர், அதை நிறைவேற்றினீர், அதை திட்டம் பண்ணினீர், என் வாழ்க்கையிலே அதை செய்து முடித்தீர் ஐயா என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வருகிறது. ஒரு சகரியாவிற்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். ஒரு எலிசபெத்துக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஒரு மரியாளின் பெற்றோருக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஒரு சிமியோனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு பிறந்தது எதற்கு தெரியுமா? அவர் எதையெல்லாம் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் நிறைவேற்றும்படிதான் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அவர் பிறந்தது பெரிய மகிழ்ச்சி. உலகத்தில் உடைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய ரட்சண்யத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஒரு கோரேஸ் வந்து எல்லாரையும் விடுதலை செய்தார். யார் யாருக்கு மனம் உண்டோ நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு திரும்பி செல்லலாம் என்று 70 ஆண்டுகள் சிறையிருப்பை கோரேஸ் ராஜா மாற்றினார். இந்த இயேசு ராஜா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுவார். எல்லா காத்திருப்புக்கும் முடிவை கொண்டு வருவார். எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை தருவார். எல்லா நிந்தையும் நீக்குவார். எல்லா வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலையும் கண்கள் காணும்படி செய்வார். அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு பூமியிலே வந்து பிறந்தார். இது ஒரு மகிழ்ச்சி. ஆனந்த கண்ணீர் உங்கள் கண்களில் வழியும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். அவருடைய பிறப்பு உங்களுக்கு ரட்சிப்பு, அவருடைய பிறப்பு உங்களுக்கு மீட்பு, அவருடைய பிறப்பு உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். ஆகவே இந்த இரட்சகர் இயேசு பிறந்த இந்த நாட்களை நினைக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கும் ஒரு உராய்ஞ்சுகிற பட்சியை அனுப்புவார். உங்களுக்கும் தன்னுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு நீதிமானை அனுப்புவார். இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்களை விடுதலை செய்ய. இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்கள் நிந்தையை மாற்ற. இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்களுடைய நெடுநாட்களின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க. இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்கள் கண்கள் இரட்சண்யத்தை காணும்படி கைகளில் ஏந்தி அவரை ஸ்தோத்தரித்து சமாதானத்தோடு இந்த பூமியை விட்டு போகும்படி. இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதமெல்லாம் இந்த வசனத்தை தியானித்து தியானித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாக்கு சொன்னவர் மாற மாட்டார், நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீங்க கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அப்பா. சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவரை ஆறுதல், சுகமளிப்பை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் இந்த பூமியில வந்து பிறந்தாரே, உமக்கு நன்றி. இந்த உலகமெல்லாம் சமாதானமின்றி தவிக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் அங்கலாய்த்து அலைக்கழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் புலம்பல்கள், கண்ணீர். ஆனால் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை ஆண்டவரே கிழக்கில் இருந்தும் உங்க நீதியை நிறைவேற்றுகிற நீதிமானை தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை, கண்ணீரில் வாழ்ந்த ஜனங்களை, புலம்பலில் வாழ்ந்த ஜனங்களை எப்படி விடுதலை செய்தீரோ அதே போல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விடுதலை செய்ய ஒரு இரட்சகரை அனுப்பினீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பாவ வாழ்விலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, நித்திய நரகாக்கினிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு அஞ்சுகிற ஒரு பட்சி போல எங்கள் இயேசுவை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தீர். உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிற நீதிமானாய் இந்த பூமியில ஒரு மனிதனாய் வந்து பிறக்க வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் ஆண்டவரே. காத்திருந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு நம்பிக்கை கொடுத்தது போல, காத்திருந்த சகரியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல, காத்திருந்த நிந்தையை அனுபவித்த எலிசபெத்தின் நிந்தையை மாற்றினது போல, காத்திருந்த மரியாளின் பெற்றோருடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது போல
காத்திருந்த சிமியோன் ரட்சண்யத்தை காண வைத்தது போல உங்க ஜனங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்க. யார் யாருடைய ஜெபங்களுக்கு இந்த வருஷமெல்லாம் பதில் வரவில்லையோ உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி எல்லா ஜெபங்களுக்கும் பதில கொடுங்கப்பா. ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படி கர்த்தரின் நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார் என்று எலிசபெத் சொன்னது போல நிந்தைகள் எல்லாம் நீக்கி போட்டு உங்க ஜனங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நெடுநாட்களாய் நிந்தை, நெடுநாட்களாய் அவமானம், நெடுநாட்களாய் சிறுமையில் வாழ்ந்திருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு நிந்தையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. நெடுநாட்களாய் ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்த நன்மை வரவில்லை என்று காத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய அடியாள் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். மரியாளுடைய பெற்றோர் புலம்பி அழுது ஜெபித்து அந்த மரியாளை பெற்றெடுத்தது போல ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு விட்டது போல என்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு தங்கள் பொருத்தனையை நிறைவேற்ற உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. சிமியோனை போல ஆண்டவரே, சமாதானமின்றி தவித்து தவித்து தங்கள் முதிர் வயது வரை காத்திருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய ஏக்கங்கள் நிறைவேறட்டும். அவருடைய கண்கள் உம்முடைய ரட்சண்யத்தை காணட்டும். அவருடைய கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கண்கள் காணுவது மட்டுமல்லப்பா, கைகளில் ஏந்தி நீர் கொடுக்கிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் வாங்கிக் கொள்ள போகிறார்கள். உம்முடைய அடியாள் இந்த ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இந்த நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உங்க ஜனத்தை தொடரட்டும். இந்த வருஷமெல்லாம் நடத்தி வந்தீர், இந்த வருஷமெல்லாம் தாங்கி வந்தீர், இந்த வருஷமெல்லாம் ஏந்தி வந்தீர், சுமந்து வந்தீர். அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். புதிய வருடத்திற்கு உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஊழியத்தை எவ்வளோ பேர் நேசித்தார்கள், எவ்வளோ பேர் இந்த ஊழியத்திற்காய் ஜெபித்தார்கள், தாங்கினார்கள். அவர்கள் எல்லாரையும் உடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும் பலியாய் நான் உயர்த்தி அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, தேவ கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படிதான் இயேசு ராஜா பூமியிலே வந்து அவதரித்தார். இந்த நற்செய்தியை நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். அவர்களுக்கும் போய் சொல்லுங்கள். உன் துயரை நீக்க, உன் கண்ணீரை மாற்ற, உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற, உன் ஏக்கங்களுக்கு பதில் கொடுக்க ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். எல்லா மக்களும் இந்த இரட்சகர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தைகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல இந்த வருகிற 2025 பைபிள் கால்ஸ் மூலமாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்றை நாங்கள் துவங்க இருக்கிறோம். அந்த ஆன்லைன் கோர்ஸ்ல உலகத்தில் உள்ள எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் கலந்து கொண்டு வேத வசனத்தை தெளிவாய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கோர்ஸில் இணைந்து படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. புதிய வருடத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த வேதத்தையும் அதன் மகத்துவங்களையும் அறிந்து கொள்ள முடிவு செய்யுங்கள். அதற்கு வேண்டிய விளக்கங்களுக்கு திரையில் காணுகிற என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a happy Christmas. God bless you.